வணக்கம், வெல்கம் டு குக்கிங் தமிழ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி கீ ரைஸ், நெய் சாதம். இதுக்கு தேவையான பொருள்கள்: பட்டை 4, கிராம்பு ஒரு 5, தயிர் 1 கப்பு, இஞ்சி பூண்டு சேர்த்து அரைச்சிருக்கேன் நான், எலுமிச்சம்பழம் 1, புதினா அரை கை எடுத்திருக்கேன், நெய் 1 கப்பு, கொத்தமல்லி 1 கை. இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், ரொம்ப சிம்பிளாகவும் செய்யலாம் இந்த டிஷ்ஷை. இது ரொம்ப சிம்பிளான ஈஸியான டிஷ். இப்போ இதோட 5 பச்சை மிளகாய் நீல வாக்கில் நறுக்கியிருக்கேன், 3 தக்காளி பழம், 3 பெரிய வெங்காயம். இல்லை பெரிய வெங்காயம் கூட கம்மி பண்ணிக்கலாம். இப்போ ஒரு சட்டியில் ஆயில் ஒரு 3 ஸ்பூன் ஊற்றிக்கிட்டு, நெய் ஒரு அரை கப் ஊற்றிக்கிறேன். ஒரு கப்பில் அரை கப்பு ஊற்றிருக்கேன், மீதி அரை கப்பு வச்சுருக்கேன். இப்போ பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதை போட்டுக்கிறோம். போட்டு இது நல்லா பொரிஞ்ச உடனே சின்ன வெங்காயத்தையும் பூண்டையும் நான் 1-2 நசுக்கி வச்சுருக்கேன். இது ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும். சின்ன வெங்காயம் ஒரு 10 வெங்காயம், பூண்டு ஒரு 5 பூண்டை நசுக்கி வச்சுருக்கேன். இதை போட்டு நல்லா வதக்கிக்கணும். இதை நல்லா வதக்கி கொஞ்சம் கலர் மாறினோடனே பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கோம்ல, அந்த பச்சை மிளகாயை அதில் போட்டு வதக்கிக்கணும். இந்த கீ ரைஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பொருட்கள் தேவைப்படாது, ஈஸியாகவும் செய்யலாம். இப்போது நறுக்கி வச்சுருக்க பெரிய வெங்காயம் 3 பெரிய வெங்காயம் சொன்னல, அந்த பெரிய வெங்காயத்தையும் போட்டுக்கிறேன். இதுக்கு நம்ம பிரியாணி மாதிரி நல்லா வதக்கணும்னு அவசியம் கிடையாது, லைட்டாக வதங்கினே கலர் சேஞ்ச் ஆனால் போதும். இப்போ பார்த்திங்கன்னா லைட்டாக வதங்கியிருக்கு. இப்போ கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆனோடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இஞ்சியும் பூண்டையும் நான் ஒன்றா சேர்த்து அரைச்சிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2 டீஸ்பூன், 2 இல்லைன்னா 3 எடுத்துக்கலாம். நான் இப்போ செய்கிறது 2 கப்பு பாசுமதி ரைஸுக்கு சொல்கிறேன். இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு லைட்டாக வதக்கணுன்னே கொத்தமல்லி தழை, புதினா தழை போட்டு லைட்டாக வதக்கிக்கணும். மறுபடியும் சொல்கிறேன், இது பிரியாணி மாதிரி ரொம்ப போட்டு நல்லா வதக்கணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக வதங்கினாவே போதும் கீ ரைஸுக்கு. அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். ரைஸும் ஒயிட் கலரில் இருக்கும், இல்லைன்னா கலர் சேஞ்ச் ஆகி வேறு கலர் மாதிரி ஆயிரும். கீ ரைஸ்னால் ஒயிட்டாகவும் இருக்கணும், டேஸ்ட் நல்லா இருக்கணும். இப்போ இதில் தயிர் ஒரு 1/4 கப்பு ஊற்றிக்கிறேன். 1/4 கப் ஊற்றி நல்லா கிளறிக்கணும். இஞ்சி பூண்டு போட்டனால அடி பிடிக்கும், அதனால் நல்லா கிளறிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், எதையுமே நான் ரொம்ப வதக்கலை, லைட்டாக தான் வதக்கிருக்கோம் எல்லாமே. இப்போது தக்காளி பழத்தை சேர்க்குறோம். தக்காளி பழம் ரொம்ப சேர்த்துடக்கூடாது, இதுக்கு கீ ரைஸுக்கு பொருட்கள் ரொம்ப கம்மி. இப்போது தக்காளியை போட்டு லைட்டாக வதக்கிக்கணும். வதக்கிட்டு ஒரு 1/4 டம்ளர் தண்ணி லைட்டாக ஊற்றிருக்கேன். இப்போ போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளியும் ரொம்ப வேகணும், ரொம்ப வதங்கணுன்றது கிடையாது. தக்காளியும் ரொம்ப வதங்கணுன்னு அவசியம் கிடையாது, லைட்டாக வதங்கினாவே போதும். எவ்வளோக்கெவ்வளோ போட்டு வதக்கிறோமோ அவ்வளோக்கெவ்வளோ கலர் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அது பிரியாணிக்கு தான் அப்படி, இந்த கீ ரைஸுக்கு அப்படி கிடையாது. லைட்டாக வதங்கினோடனே, தக்காளி லைட்டாக வதங்கினோடனே, அதான் 1/4 பாகம் தான் தக்காளி வதங்கியிருக்கு. வதங்கினோடனே நம்ம தண்ணி ஊற்றிக்கணும். நான் 2 கப்பு அரிசிக்கு கரெக்டாக அளவாக 2 கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன். கொஞ்சம் கூட எக்ஸஸாக ஊற்றலை. ரெண்டு கப்பு அரிசிக்கு 2 கப்பு தண்ணி.
கொஞ்சம் நீங்கள் அதாவது அரிசியை ஊற வைக்கணும் முன்னாடியே. ஊற வைக்கலை அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு கப்பு ஊற்றிக்கலாம். நான் அரிசியை ஒரு 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுட்டேன். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறோம். ஒரு எலுமிச்சம்பழம் புழிஞ்சு அதில் ஊற்றிக்கிறேன். உப்பு போட்டுட்டு எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு ஊற்றிக்கிறேன். ஏன்னா தயிர் முன்னாடியே சேர்த்தனால எலுமிச்சம்பழத்தை நான் ஊற்றலை. அதான் பாசுமதி ரைஸ் தான் நான் யூஸ் பண்ணுறேன். பாசுமதி புழுங்கல் அரிசி 2 கப்பு எடுத்துருக்கேன். 2 கப்புக்கு நான் 2 கப்பு தண்ணி தான் ஊற்றிருக்கேன். நான் ஏன்னா பாசுமதி ரைஸை ஏற்கனவே ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுட்டேன். நீங்கள் ஊற வைக்கலைன்னா 2 கப்புக்கு ஒரு 3 கப்பு எக்ஸ்ட்ரா, 2 கப்புக்கு 3 கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம். அதான் 1 கப்பு எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கலாம். இப்போ நான் அந்த 1/2 மணி நேரம் ஊற வச்சுருந்தால அந்த பாசுமதி ரைஸை தண்ணியை வடிச்சிட்டு இதில் போட்டுக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி ரொம்ப வெந்திருக்காது, காப்பாகம் தான் வெந்திருக்கு. மீதி இந்த தம்முலேயே வேகணும். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு கீ ரைஸு ஒயிட்டாகவும் இருக்குது, நல்லா கலர்ஃபுல்லாகவும் இருக்குது. இந்த பாசுமதி ரைஸ் பாருங்கள், நல்லா நீட்டமாக நல்லா வெந்துடும். ஊற வச்சிங்கன்னா சீக்கிரமே வெந்துடும். தண்ணி நம்ம கம்மியாக ஊற்றிக்கலாம். நான் 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுட்டேன். நீங்கள் 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வைக்கலை அப்படின்னா நீங்கள் சட்டியை வைக்கும்போது கூட ஊற வச்சுக்கலாம். அப்படி ஊறவே வைக்கலை அப்படின்னா களைஞ்சிட்டு 2 கப்பு அரிசி எடுத்திங்கன்னா 3 கப்பு 3.5 கப்பு தண்ணி ஊற்றிக்கோங்க. அதுக்கு மேலே ஊற்றிடாதீங்க. 1க்கு 2ன்ற மாதிரி ஊற்றிடாதீங்க தண்ணி, அது குழஞ்சி போயிடும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா தண்ணியெல்லாம் சுண்டிருச்சு. மூடி வச்சுருக்கோம். இடையில இது பிரியாணி மாதிரியே தான் இடையில எடுத்து கிண்டி விட்டுக்கணும். நம்ம பாட்டு விட்டுட்டு 10 நிமிஷம் கழித்து வந்து பார்த்தோன்னா அது கீழே தீஞ்சிரும். அதனால் இடையில கிண்டிக்கணும். இப்போ இந்த பச்சை மிளகாலாம் கரைஞ்சிருக்கும், தக்காளியும் கரைஞ்சிரும். எல்லாம் கரைஞ்சி எல்லாம் அந்த சாப்பாட்டோட மிக்ஸ் ஆயிரும். இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி சுண்டிருச்சு. இன்னும் ஒரு நிமிஷம் இருந்தால் போதும். நீங்கள் வெந்திருக்கான்னு பார்த்துக்கோங்க அரிசி. பார்த்துட்டு இப்போ அந்த அரிசி வெந்துருச்சு. நாங்கள் அதுக்கு மேலே ஒரு துணியை, வெள்ளை துணியை, காட்டன் துணியை மேலே கட்டி, பழைய தோசைக்கல் இருந்ததுன்னா அந்த தோசைக்கல் பார்த்திங்கன்னா தெரியும், பழைய தோசைக்கல் யூஸ் பண்ணாத தோசைக்கல்லை எடுத்து அது மேலே இந்த சட்டியை வச்சு, இந்த சட்டிக்கு மேலே உடனே அந்த துணி இல்லாமல் மூடி போட்டிங்கன்னா தண்ணி வடிஞ்சு ஒரு மாதிரி இருக்கும். நீங்கள் துணியை, ஒரு வெள்ளை துணியை, காட்டன் துணியை கட்டிட்டு அதுக்கு மேலே இந்த தட்டை போட்டு மூடினீங்கன்னா நல்லா குக்காகவும் ஆயிரும், ஆவியும் வெளியில் போகாது, நல்லா சீக்கிரம் தம்மாகி நல்லாயிருக்கும். பார்த்திங்கன்னா ஒரு 1/4 மணி நேரம் கழித்து இல்லை ஒரு 1/2 மணி நேரம் விட்டுருங்க தம்மில். 1/2 மணி நேரம் அடுப்பு எரியக்கூடாது. நீங்கள் இந்த சட்டியை தூக்கி அந்த தோசைக்கல் மேலே வச்சு ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் தான் அடுப்பை எரிய விடணும். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணி வச்சுட்டு ஒரு 1/2 மணி நேரம் கழித்து எடுத்துட்டு அதில் மீதி இருக்க 1/4 கப்பு நெய்யை நான் ஊற்றிக்கிறேன். நெய்யை ஊற்றி இப்போது லைட்டாக திருப்பி விடணும். கிண்டக்கூடாது, சாதத்தை திருப்பி தான் விடணும். இப்போ திருப்பி விட்றேன் பாருங்கள். இப்படி திருப்பி தான் விடணும். நீங்கள் கிண்டக்கூடாது, ஓரமாக எடுக்கணும். ஓரமாக எடுத்து தான் கிண்டணும், திருப்பி விடணும். நடுவில் எடுக்கக்கூடாது. ஓரமாக எடுத்து இப்படி திருப்பி விட்டு எல்லா பக்கமும் இந்த நெய் கலக்கிற மாதிரி பார்த்துக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா கீ ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இது கூட நாங்கள் மெட்ராஸ் சிக்கன் ஏற்கனவே உங்களுக்கு இந்த ரெசிபி நாங்கள் போட்டிருக்கோம், அப்லோட் பண்ணியிருக்கேன். இதையும் வச்சு சாப்பிட்டிங்கன்னா செம்மையாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கீ ரைஸ் மெட்ராஸ் சிக்கன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு எனி டவுட் ஏதாவது தெரியலை அப்படின்னா எங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் அனுப்புங்க. நாங்கள் உடனே ரிப்ளை பண்ணுவோம். நன்றி, வணக்கம்.